ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் மறுமலர்ச்சி ஜனதா கட்சி போட்டியிடுகிறது. எங்களுடைய வேட்பாளராக அருமை தம்பி மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களை வேட்பாளராக களமிறக்கியிருக்கிறோம். எங்களுக்கு தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட்ட சின்னம் மின்கம்பம் வழங்கியிருக்கிறாங்க. ஏன்னா ஏழை எளிய மக்களுடைய இருளை போக்குவர விதமாக எங்களுடைய சின்னம் மின்கம்பமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கான சின்னமாக இது விளங்கும் என்பதிலே எந்த ஒரு மாற்று இருக்கிறார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலிலே தேசிய கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் இருந்து விலகி இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் மாநிலத்திலே ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு இடையூறுகள் மக்கள் சந்தித்து வருகின்ற வேளையிலே ஒரு தேசிய கட்சி விலகியிருப்பது ஜனநாயகத்திற்கு உகந்ததாக நாங்கள் கருதுகிறோம். ஏன் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற தேர்தல் குளறுபடிகளை சீர்திருத்த விதமாக தன்னுடைய ஜனநாயக கடமையை அவர்கள் ஆக்கியிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. அதே போல பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற தமிழகத்திலே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் செய்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஆட்சியாளர்களுக்கு மேல் இருக்கின்ற அதிருப்தி எதிர்க்கட்சியில் கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இது எங்களுடைய கருத்தாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் ஒரு பிரதான எதிர்க்கட்சி தேர்தல் களத்திலே இடைத்தேர்தலிலே போட்டியிட்டு இருக்க வேண்டும். மக்களில் இருக்கின்ற சூழல்களை இன்னல்களை எடுத்துரைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும். ஆகையால் அனைத்திந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடாத பட்சத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு பிரதான கட்சிகள் போட்டியிடாத பட்சத்தில் கூட மறுமலர்ச்சி ஜனதா கட்சி இங்கே தேர்தலிலே போட்டியிட்டு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் விரோத செயல்களுக்கு மாறாக மறுமலர்ச்சி ஜனதா கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் மற்றும் தேசிய கட்சியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக இருக்கின்ற வாக்குகளை எங்களுக்கு செலுத்த வேண்டும் என்று இதன் வாயிலாக நாங்கள் ஒரு வேண்டுகோளை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.